Hello friends, வணக்கம். Welcome to Passion Kitchen. நான் பூர்ணிமா. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க பார்க்கிறது இதுவே முதல் முறைனா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஸ்வீட் கார்ன் கீர் தாங்க பண்ண போறோம். ஸ்வீட் கார்ன் பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ஈஸியா கிடைக்குது. யூசுவலா வேக வச்சு இல்லனா மசாலா போட்டு தான் சாப்பிடுவோம். இல்லனா பராத்தா கூட நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டுருக்கோம். அது மாதிரியான டிஃபரண்டான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு கீர் பண்ணியிருக்கேன். பாயசம் வெரைட்டி மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்தியான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பால் வந்து 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்திருக்கேன். இது வந்து காய்ச்சி ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம். பால் நல்லா காஞ்சிடுச்சு, பொங்க ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பால் ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். ஸ்வீட் கார்னை வந்து அப்படியே தனித்தனியாக இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு வாட்டி அலம்பிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். விழுதா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுப்பில் கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நம்ம நட்ஸ் என்னென்ன தேவைன்னு நினைக்கிறோமோ, உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி முதல்ல எடுத்துக்கலாம். நான் முந்திரியும் பாதாமும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். முந்திரி வறுத்த அதே கடாயிலேயே அந்த நெய் கூடவே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா கார்ன் பேஸ்ட்டு, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. ஆனால் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நான் அப்படியே சிம்லேயே வச்சு தான் கலந்து கொடுக்குறேன். கார்ன் வந்து கொஞ்சம் வேகிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். கைவிடாமல் கொஞ்சம் கலரிக்கிட்டே இருங்க. அடியில் அடி பிடிச்சிடக்கூடாது. உட்காந்து அப்படியே தீஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து பாயசம் நல்லா இருக்காது. அடியில் கொஞ்சம் பிடிச்சா கூட நல்லா இருக்காது. அதனால் நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான பேபி ஃபுட்டுங்க. நீங்கள் ரொம்ப குழந்தைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, செமி லிக்விடாக நம்ம அந்த மாதிரி டைமில் நம்ம இதை வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம நட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் இந்த பாயசத்தை மட்டும் ஊட்ட ஆரம்பிக்கலாம். கார்ன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் தெரியும். அந்த டைமில் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ இந்த கார்ன் பேஸ்ட்டை வந்து அப்படியே இந்த பால் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதையும் இந்த பாலையும் இந்த கார்ன் பேஸ்ட்டையும் சேர்த்து ஒன்றா கொதிக்க விட போகிறோம். நம்ம வதக்கின கார்ன் பேஸ்ட்டை இது கூட போட்டிருக்கோம். போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கார்ன் பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த பாயசத்தில் நான் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமியாக வருது பாருங்கள் பாயசம். திக்காக இந்த மாதிரி வரணும். இன்னொரு 2-3 நிமிஷம் அடுப்பில் இருக்கணும். நம்ம சுகர் போட்டிருக்கோம், சுகர் மெல்ட் ஆகணும், எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அதனால் இன்னொரு 2 நிமிஷமாவது அடுப்பில் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ ஆல்மோஸ்ட் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா முந்திரியும் பாதாமும், அதை நம்ம இப்போ போட்டு ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டுட்டு இறக்கிட போகிறோம். சூப்பரான டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட் கார்ன் கீர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.